ஒரு எல்இடி டெக்கரேஷன் அப்படிங்கும்போது அந்த லைட்டு ஒரு பிரைட்னஸ் அதிகமான ஸ்டேஜில் இருந்து டிம் ஆகி மறுபடியும் பிரைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் எதை வச்சு நடக்குது அப்படின்னா ஒரு பிடபிள்யூமை வச்சு நடக்குது. இதே மாதிரி மோட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வோ மோட்டார் அந்த மாதிரியான மோட்டர்ஸ், அதாவது மோட்டரோட ஸ்பீடு எல்லாத்தையுமே நம்ம பிடபிள்யூஎம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடபிள்யூஎம்மை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடபிள்யூஎம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான அவுட்புட் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட வோல்டேஜ் 0லேருந்து 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ வோல்டேஜ் வேணும் அப்படிங்கிறத இது கொடுக்குறதா வச்சுக்கலாம். இனிமேல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெல் ஏரோபோட்டிக்ஸ். இந்த வீடியோவில் NXP மூலமாக ஒரு PWM சிக்னல் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு எல்இடியோட பிரைட்னஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவையான ஒரு எக்ஸாம்பிள் ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் தேவை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிள் ஃபைல்லேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டை செலக்ட் பண்ணணும், எந்த போர்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் S32K144ங்கிற போர்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த போர்டு அதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இது டைமர், PWM டைமர் ரிலேட்டடாக உள்ளது. அந்த இதில் PWM அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கோடு இருக்குது. இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இது டவுன்லோட் பண்ணதுனால ரீநேம் பண்ண சொல்லுது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபினிஷ். ஸோ இப்போ என்னென்னா இந்த கோட் அப்படியே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கும் அப்ளிகேஷன் கோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்ளிகேஷன் கோடில் உங்களுக்கு தேவைப்படுற STK எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டோட லொக்கேஷனில் கொண்டு வந்து வச்சிடும். இதில் அதோட ஷார்ட்கட் மட்டும் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது எக்ஸாம்பிள் போதுமானது. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கோடை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் PWM ரிலேட்டடாக உள்ள ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் கோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பின் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கானதும் அதுக்கப்புறம் PWMக்குள்ளது மட்டும்தான் இருக்குது. PWM இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டான வியூவில் இருக்கிறதுக்காக இந்த இதை டேப் வியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நம்மளுக்கு எந்த டைமரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் இதில் வந்து. ஸோ இந்த இதில் டியூட்டி பீரியட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டோட்டல் டியூட்டி டைமை குறிக்கும். எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் 5000 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ டியூட்டி பீரியட் நம்மளுக்கு கரண்டாக இருக்கிற டியூட்டி எவ்வளோ அப்படிங்கிறத 2500 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா இந்த இதில் ஆக்டிவ் ஹை அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்படின்னா இதில் என்ன நடக்கும்னா 5000 இருக்கும்போது 5 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 0 வரும்போது 0 வோல்டேஜ் இருக்கும், கிரவுண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி. நம்மளோட போர்டு எப்படி இருக்குன்னா ஆக்டிவ் லோவில் இருக்குது. ஸோ 0 எப்போ கிரவுண்ட் கிடைக்குதோ அப்போ லைட் எரியும், எப்போ பவர் அதிகமாக இருக்குதோ 5 வோல்ட் இருக்குதோ அப்போது லைட் ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு அவுட்புட் இருக்கும். இந்த அவுட்புட் நம்ம யூஸ் பண்ணுற போர்டை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற கனெக்ஷன்ஸை பொறுத்து. நான் இப்போ ஆக்டிவ் லோவில் இருக்கிறதுனால இது இருக்குது. ஆக்டிவ் ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ண மாதிரியே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும், எக்ஸாக்டாக அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற செட்டிங்ஸ் படி ஸோ இப்படின்னா 50% நம்மளுக்கு டியூட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா எனக்கு தேவைப்படும் போது அந்த டியூட்டியை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணால் போதும். எனக்கு எவ்வளோ லைட்டு பிரைட்னஸாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி டியூட்டி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ டிலே ஃபங்க்ஷன் ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா PWM init ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி செட்டிங்ஸில் இப்போ இதுக்கு முன்னாடி போன பேஜில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமோ, டியூட்டி எப்படி கொடுக்கணும், நம்மளுக்கு டோட்டல் பீரியட் என்ன அப்படிங்கிறது கொடுத்தோம்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே இனிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கோடு இல்லை அப்படின்னா சைடில் PWM init ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுத்தாலும் அதே கோடு வந்துடும். அதுக்கப்புறமா UWB அப்டேட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்தது அப்டேட் டியூட்டி. இந்த டியூட்டி என்னென்னா நம்மளுக்கு கரண்ட்டாக எவ்வளோக்கு ஒர்க் பண்ணணும், எவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற 2 ஃபங்க்ஷன்ஸ், மெயினாக உள்ள ஃபங்க்ஷன்ஸ். மிச்சம் எல்லாமே நம்மளுக்கான லாஜிக்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போது எனக்கு இன்க்ரீஸ் டியூட்டி அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்கிறது வரை 0லேருந்து ஒரு 5000 வரை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது பிரைட்னஸ் நம்மளுக்கு கூடிக்கிட்டே வரும்.
அதுக்கப்புறம் ஒரு 5000 ரீச் ஆன உடனே அதுக்கப்புறம் அந்த இதுக்குலேருந்து குறைஞ்சிட்டு வரணும். ஸோ அந்த ஃப்ளாகை மட்டும் ஃபால்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5000லேருந்து குறைச்சிக்கிட்டே வரும் 0 வர. 0 ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். டியூட்டி மறுபடியும் 0க்கு வந்த உடனே மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ மேக்ஸிமமில் இருந்து மினிமம் ஆகும், மினிமம் ஆகிட்டு மறுபடியும் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸிமம் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இதுக்கான டிலேயாக நம்ம ஒரு 1500 யூனிட்ஸாக வச்சுருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா வைல் லூப்பில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டிலே. ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு சேஞ்சுக்கும் நம்மளுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும். ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக கோடு. அதுபோக பிடபிள்யூஎம்மில் நம்மளுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா PWM init. இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தடவை கான்ஃபிகர் பண்ணும்போது எந்த டைமரில் எந்த சேனலில் நம்ம PWM யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது UWB அப்டேட் டியூட்டி. இது நம்மளுக்கு ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளோட டியூட்டி பீரியடை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா அப்டேட் பீரியட். இந்த அப்டேட் பீரியட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி ஓவரால் டியூட்டி இருக்கும்ல, அந்த டியூட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுபோலவே இங்கே ஓவர் ரைட் அவுட்புட் சேனல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இப்போது ஒரு சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இதுக்கு மேலே இன்னும் 2-3 சேனல் தேவைப்படுது, PWM அவுட்புட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அதே மாதிரி இப்போ நான் PWM யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த இது ஃபங்க்ஷன் தேவையில்லை, இது எக்ஸ்ட்ரா பவர் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா டீஇனிட் பண்ணிக்கலாம். பிடபிள்யூஎம்மில் மொத்தமாகவே இருக்கிறது இவ்வளோ ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம இந்த கோடை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிபக்கில் கொடுக்குறேன். ஸோ நம்ம கோட் படி என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளோட பிரைட்னஸ் 0லேருந்து 5000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரும்போது மேக்ஸிமம் பிரைட்னஸ்க்கு போகணும். 5000லேருந்து மறுபடியும் 0 போகும்போது அப்படியே ரெடியூஸ் ஆகணும். இது கொஞ்சம் டைம் டிலேயில் நடந்துட்டுருக்கணும் கண்டினியூவாக. ஒரு எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா ஒரு 2-3 செகண்டுக்குள்ளே ஒருக்கா கூடணும், அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி டிபக் மோடில் தான் இருக்குது. இந்த கோடை நம்ம இப்போ ரன் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட போர்டில் பிரைட்னஸ் ஒரு ஹையில் இருந்து லோவுக்கு போயிட்டு மறுபடியும் ஹைக்கு ரீச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த இது ரொட்டீன் ஃபங்க்ஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இதில் நம்ம டியூட்டியை பாஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம கோடை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட டியூட்டியோட டைமிங்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூட்டி இருக்கிற கவுண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பிரைட்னஸும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் போட்டு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா பாயிண்டில் 955 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கிட்டே இருக்குது. சொல்ல போனோன்னா நம்மளோட டியூட்டி எப்போ அதிகமாக இருக்கும், பிரைட்னஸ் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா கவுண்டிங் கம்மியாகிட்டு வரும்போது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 4 வோல்ட் அப்படிங்கிற மாதிரியான அவுட்புட்டுக்கான பிரைட்னஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுவே நம்மளுக்கு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 0வாக இருந்துச்சுன்னா ஃபுல் பிரைட்னஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி எப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வருதோ 5000 ரீச் ஆகுதோ அப்போது நம்மளுக்கு லைட்டு ஃபுல்லாக டவுன் ஆகி இருந்திருக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட் படி இது ஒர்க் ஆகுது. நம்ம அடுத்த வீடியோவில் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் SPI, UART, I2C இந்த மாதிரி உள்ள ப்ரோட்டோகாலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.